ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு இன்டர்நெட்டில் செம்ம பெரிய ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட மகிழ் திருமணி இயக்கத்தில் நம்மளோட தல அஜித் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மங்காத்தா ரியூனியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அர்ஜுன், த்ரிஷா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டீசர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வெளியாகி வந்து ஸோ பொங்கலுக்கு வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்றது பேசப்பட்ட நிலையில் வந்து இப்போ வந்து அதிர்ச்சியான தகவல் வந்து வெளிவந்திருக்குங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பெரிதும் எதிர்பார்ப்பில் இருக்க விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்றது பிரபலமான பத்திரிகையாளர் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டான இன்டர்வியூ வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. மெயினாக வந்து தலை ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து தலை அஜித்தோட விடாமுயற்சி கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து இறுதிக்கட்ட பணிகள்லாம் வந்து எதுவுமே முடியலை. ஸோ நம்ம விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து எந்த ஒரு இறுதிக்கட்ட பணியும் முடியல. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பொங்கலுக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து படக்குழுவினர் கிட்ட வந்து எந்த ஒரு அப்டேட்டும் அதுக்கான எந்த அப்டேட்டும் வரல. சில பேர் ரசிகர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும்.